அது சூடாக சாப்பிட்றது மார்க் ஏதாவது சொல்லியிருக்கிறான்னு கேட்டால் சரியான ஹதீஸில் ஒன்றுமே சொல்லலை. உங்கள் விருப்பத்தில் விட்டுருக்கு. சிலது சூடாக தான் சாப்பிட்டு தான் நல்லா இருக்கும், சில சூடு இல்லாமல் சாப்பிட்டு நல்லா இருக்கும். சூடாக சாப்பிட்ற ஒன்றை டீ வந்து சூடாக குடிச்சா டீயாக இருக்கும், அதை ஜூஸ் மாதிரி ஆற வச்சு குடிச்சா அதுக்கு ஒரு டீயா, அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அதனால மார்க்க என்ன செய்யலான்னு கேட்டால் இதை சூடாக சாப்பிடுறது கட்டளை இடலை. ஆனால் சில தவறான பொய்யான ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸில் சூடாக சாப்பிடுவதை கண்டிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹதீஸில் காட்டி சூடாக சாப்பிடாதீங்க, சூடாக சாப்பிட்டு நரகத்தை சாப்பிட்ற மாதிரி, நரகத்தை எல்லாம் பயன் எழுத்துருவாங்க. நரகம்னா இவ்வளோ நெருப்பு பாருங்க, சூடு அது மாதிரி உள்ளது அப்படிலாம் சொல்லி ஜாயின் பண்ணி பேசுவாங்க. ஹதீஸில் அப்படி இருக்குது. தவறான ஹதீஸில் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு உணவு உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் ஹத்தா எதுஹப பௌரு, அதில் உள்ள அந்த ஆவி அடங்குற வரைக்கும் மூடி வச்சிருங்க, அப்படி சாப்பிட்றாதீங்க. ஏன்னாட்டா இன்னும் ஆலமலில் பறக்கத்தி, இது ரொம்ப பறக்கத்தானது. சூடா உணவு வந்துச்சுன்னு சொன்னால், அந்த சூடா கஞ்சி, சூடா பிரியாணி, சூடா சோறு வந்துச்சுன்னு சொன்னால் அதை மூடி வச்சிடணும். இது வரைக்கும் ஆவி அடங்குற வரைக்கும். ஆவிலாம் போய் வந்தால் காற்றே வரக்கூடாது. அந்த மாதிரி ஆன பிறகு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருகிறது. நீங்கள் விரும்பினா அப்படி சாப்பிட்டு கொள்ளலாம். உங்களுடைய நாக்கு சில பேருக்கு சூடு தாங்குற நாக்கு இருக்கு, சில பேர் கொதிக்க குடிப்பாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். டீயை கொண்டாந்து வச்சா கொதிக்க கொடுத்தாலும் சரசன்னு இழுத்துருவாங்க. சில ஆட்களுக்கு முடியாது, நாக்கு தான் தீர்மானிக்குது. அவங்களுடைய நாக்குடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும். சூடு தாங்குற நாக்கு இருக்குது, சூடு தாங்காத நாக்கு இருக்குது. அவர்கிட்ட விட்டுணும் மார்க்கத்தில் சட்டமாக்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஆவி போகிற வரைக்கும் நீங்கள் மூடி வச்சிருங்க, இன்னும் ஆலமலில் பறக்கத்தி, அது ரொம்ப பறக்கத்தானதுன்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ் அகமதில் இருக்குது. இந்த ஹதீஸில் இப்னு லஹியாங்கிற ஒரு அறிவிப்பாளர் வந்து இடம் பெறுகிறாரு. இவர் பலவீனமான, பல தடவை இவரை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். இவர் வந்தால் ஹதீஸ் பலவீனமானது என்று இவர் வழியாக அறிவிக்கப்படுற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன இருக்குன்னு கேட்டால், இதே செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா தாரமியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் குர்ரா பின் அப்துர் ரஹ்மான் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் பலவீனமானவர். எல்லா அறிஞருமே இவர் பலவீனமான சரியான ஆள் கிடையாதுங்கிறாங்க. அப்போ சரியான ஆள் இல்லாத இப்னு லஹியா மூலமாகவும் குர்ரா பின் அப்துர் ரஹ்மான் மூலமாகவும் இந்த செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் வருகிறது. அதில் அப்துல்லா இப்னு யஸீத் அல் பக்ரி, அந்த அவருடைய ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ஆவி போகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு ஹதீஸில் வருகிறது. ஆனால் சூடாக சாப்பிடக்கூடாதுன்னு வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பலவீனமான ஹதீஸுகளாக இருக்குது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இல்லை. அதனால் வந்து சூடாக சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அது அவருடைய நாக்குடைய தன்மையை பொறுத்தது, விருப்பத்தை பொறுத்தது, உணவுடைய தன்மையை பொறுத்தது. சில உணவுகள் சூடாக தான் இருந்தால் நல்லா இருக்கும்னா சூடாக சாப்பிட்டு போங்க, ஆறுனா நல்லா இருக்கணும். அது நீங்கள் இதெல்லாம் வந்து மார்க்கம் தலையிடலை, உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குது. சூடாக சாப்பிட்றதா குளிர வச்சு சாப்பிட்றதாங்கிறது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிட்றோம், இந்த மாதிரியான உணவு அவங்க சாப்பிட்ருப்பாங்களா? இவ்வளோ குளிரானது அந்த மாதிரி வசதி எதாவது இருந்துச்சா? இல்லை. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக குளிர வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்க. இதெல்லாம் என்னென்ன வசதியை பொறுத்தது. இதுக்கெல்லாம் மார்க்கம் தலையிடாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ இது வசதியாக செஞ்சுக்கலாங்கிற விஷயம் இருக்குது.